ஸ்பீக்கர் லூசு. ஸ்பீக்கர் ஓகேவா, ஐ எம் ஸ்பீக்கர். இது என்னது? எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? 33 வருஷமா பேசுறேன், 25 வருஷமா தெரியணுமா இல்லையா? அது என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நான் விஜயா ஸ்கூலுக்கு வரேன். வந்து கார்ல பந்தாவா இறங்கி உள்ள அப்படி போற, எல்லாரும் பொக்கே எல்லாம் கொடுக்குறாங்க. வாங்க மேடம். எங்க சேர்மன் இருக்கார்ல, இளங்கோ சார். மேடம் நீங்க அந்த ஸ்கூலுக்கு வந்தீங்க? ஆமா சார். சார் ஒரு டவுட் சார். என்ன என்ன ப்ரொஃபசர் சொல்லு. நான் பேச போகும்போது சார் என் முன்னால் ஏதோ ஒன்று கருப்பாக வைக்கிறாங்க சார். அப்படிலாம் வைக்க மாட்டாங்க, டோன்ட் வரி. இல்லை சார், அது கொண்ட மாதிரி ஒன்று இருக்குது சார். அது வச்சாதான் சார் பேச்சு கேட்குது. எதுக்குமே டென்ஷன் ஆகாத இளங்கோ சார் கொஞ்சம் டென்ஷன் ஆனார். எதை பற்றி பேசுகிறீங்க மேடம்? தெரியல சார். அது மைக் பின்னால் திரும்பி பார்த்தாரு, யாராவது பார்க்குறாங்க. பெரிய பேச்சாளர் இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து மைக்குன்னா என்னன்னு தெரியல. அந்த அன்னியன் படத்தில் அவன் கத்துவான்ல டிடிஆர் அப்படின்ட்டு, அப்படி கத்துனாரு. பிசிக்ஸ் டீச்சர் வந்துட்டாருங்க. இந்த அம்மாக்கு என்ன சொல்றது, மைக்னா என்னன்னு தெரியல. ஏய் முட்டாள் பெண்ணே, மைக்னா என்ன தெரியாது? என் பிசிக்ஸ் டீச்சரை வச்சு கத்துக்கோ. உங்க பிசிக்ஸ் டீச்சர் தெரியும்ல, சிக்கனா எப்படி கிளாஸ் எடுப்பாருன்னு வச்சு எடுத்தாரு கிளாஸ். எலக்ட்ரான், புரோட்டான் எல்லாம் சொன்னாரு. ராமன் போல, சீதை போல, எனக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில சொன்னாரு. இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் பழைய வார்த்தையை கொண்டு வர, உனக்கு புரியுதா பாரு. வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். அந்த அம்மா என்னை திட்டும், என்னை குறை சொல்லும், என்னுடைய பரம்பரையா இழுத்து வெளியில போட்டுரும். என் கிளாஸ்ல வேற என்ன ரொம்ப பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்ககிட்ட நான் பந்தா காட்டிட்டு இருக்கிறேன். ஏய் குடாக்கு லூசரி ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கறதுனால டவுட் கேட்காம உட்காராத. என்ன வேணாலும் திட்டட்டும், டவுட்னா கேட்டுடு. புரியல கேட்டுடு. ஏய் இதை நீ +1லயே படிச்சிருந்த, படிக்கல சொல்லிக் கொடு. என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணல சொல்லிக் கொடு. ஸ்டாஃப் ரூமுக்கு வா, வரேன் சொல்லிக் கொடு. உன் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வரேன் சொல்லிக் கொடு. உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன், விடாத, வெளியில போய் எழுதிக்கிறேன் சொல்லிக் கொடு. எவ்வளவு அவமானம் செய்தாலும் என் குழந்தையே, வாழ்க்கையில் கல்வி என்கின்ற வகுப்பறைக்குள் வந்த பிறகு இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த வகுப்பை விட்டு வெளியேறாமல் இருந்தால் நீதான் இந்த உலகத்தில் ஆக சிறந்த பின்பற்றக்கூடிய சிகரம் தொட்ட குழந்தை. அந்த சிகரம் தொட்ட குழந்தையா நீ இருக்கணுமே. எதற்காகவோ நீ தடைபடுகிறாய். என்ன சொன்னாங்க அவங்க? கழுகு பத்தி சொன்னாங்க. அப்படி மேல போய் பேர்ட் நேர போட்டு அந்த அந்த மீனை மட்டும் கொத்திட்டு போவான். பிரமாதங்க அது. ஆனா அந்த கழுகு பத்தி ஒரு மேட்டர் சொல்றேன். அந்த கழுகு இருக்குல்ல, ஒரு கழுகு எத்தனை வருஷம் வாழும் தெரியுமா? எத்தனை வருஷம் வாழும்? 60 to 70 years. ஆனால் சில பருந்து 120 to 140 years வாழும். நீ வேணா நான் போய் கூகுள் பண்ணிப்பார். அந்த வாழற அந்த பருந்து இருக்குல்ல, அதை பற்றிய கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுமா, 70 வயசுல அது வயசாகி சாகாது. மேல பேர்ட் வியூ பாக்குதுல, பார்த்துட்டு வந்து காலால இல்லனா அப்படி தூக்கிட்டு போகும்ல, அந்த கால்ல இருக்கக்கூடிய நகங்கள் வலு விழுந்துரும். அதுக்கு தூக்கி தூக்கி நகங்கள் வலு விழுந்ததனால், குத்தி குத்தி சாப்பிட்டு அந்த அழகு வலு விழுந்ததனால் இறை தேட முடியாமல் பசியில் செத்து போகும் பருந்து. இந்த 120 வருஷம் வாழணும்னு முடிவு செய்தல அந்த பருந்து என்ன தெரியுமா பண்ணும்? 60-70 வயசுல சாவு வந்துருச்சு, தான் சாப்பிட முடியாது, இனிமேல் இறை தேட முடியாது. கண்ணு மட்டும் அதுக்கு பலவீனமே ஆகாதாங்க. அதனால தான் கழுகு பார்வைன்னு பேரு. கழுகு நகம்னு சொல்ல மாட்டோம், கழுகு அழகுன்னு சொல்ல மாட்டோம், கழுகு பார்வை. அமெரிக்காவுடைய அந்த மிகப்பெரிய அந்த சின்னம் இருக்குல்ல, அதுவே கோல்டன் ஈகிள் சின்னம் தான். என் வீட்டில் என்ன தங்க கழுகுன்னு தான் கூப்பிடுவாங்க. கண்கள் பலம் இழக்கவே கூடாது. அது என்ன பண்ணுமா, மேல போய் உட்காந்துரும். மேல போய் உட்காந்துட்டு இறை தேடாது, பசியோட உட்காந்துருக்கும். உட்காரும் போது என்ன செய்யும், தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பிச்சு போட்டுரும். அப்புறமா தன்னுடைய சிறகெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து போய் வயசாரி எல்லாத்தையும் பிச்சு போடும். பிச்சு போட்டுட்டு தன்னுடைய அழகு இருக்குல்ல, அதை அடிச்சு உடைச்சிரும். ஒடிச்சிட்டு உட்காந்துருக்கும் கழுகு. தவம். அந்த தவ பீரியட் இருக்குல்ல, அது கடந்த பிறகு அதில் அது சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, அந்த பீரியடை மட்டும் அது சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, இயற்கை அதற்கு புதிய நகங்களை, புதிய சிறகை, புதிய அழகை தரும். அதை பெற்றுக்கொண்ட அந்த கழுகு மீண்டும் 60-70 ஆண்டுகள் வாழும். நீ ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனம் அடைஞ்சிருக்கிறியா, காத்திரு. அந்த பலவீனங்களை அடிச்சு உடைச்சு உட்காரு. உட்கார்ந்து காத்திரு. கிளாஸ்ல காத்திரு. புரிந்து கொள்வதற்கு காத்திரு. 2 பேரும் கிட்ட மட்டும் பேசாத, எதுவுமே கலந்து ஆலோசிக்காத. 2 பேர்கிட்ட மட்டும். இந்த கிளாஸ்லயோ இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் கேட்கும்போது ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பா, ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பான், ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பான், ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பான். இந்த 2 பேர் தான் நம்ம வாழ்க்கை சீரழிக்கிறது. எல்லாம் தெரியற மாதிரி பேசுவா, ஒன்னும் தெரியாது. அதுக்கு ஒன்னும் தெரியாதுன்றதுனால நம்ம பக்கத்துல உட்காந்துருக்குது. தெரிஞ்சதுன்னா வேற எங்கேயோ போவோம், வாயில அதுக்கு வார்த்தை ஊறும், அது குப்பை தொட்டியை தேடிக்கிட்டே இருக்கும், நல்லா காது கிடைக்கும், துப்பிடுவாங்க. நம்ம வாழ்க்கை நாசம். காதை முடிக்கோங்க. பர்சனலா ஒரு விஷயம் பேச போற பிள்ளைங்கிட்ட. பெரியவங்க
இந்த வயசுல சில விஷயங்கள் செய்யாத. உன்னதான் சொல்றேன். ஏதோ உன்னை சொல்லலைங்கிற மாதிரி நினைச்சுக்காத. நீ சைலண்டா இருக்கிற, அவனுக்கு சைலண்டா இருக்க தெரியல, அவ்வளவுதான். சொல்றேன் பாரு. 10 வரல, 10, 11, 12 வரல, இந்த டைம்ல எல்லாம் வேறு பாலின ஆண் பெண்ணோட எந்த காதல் கத்திரிக்காலம் பண்ணாத. ஆமா, இதை யாரும் உனக்கு சொல்லி தர மாட்டாங்க. நான் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவேன். சத்தியமா சொல்றேன், செய்யாத. ஏன் தெரியுமா? இன்னும் 10 வருஷத்துல, உங்களுக்கு ஒரு 12 வருஷத்துல ஒரு சனியம் வரும். வந்தா போவாது. சரியா சொல்றேனா சார்? ஆமாடா, அது வந்தா போவாது, கூடவே இருக்கும், சாவர வரைக்கும் கூடவே இருக்கும். இந்த வயசுல ஏன் அந்த சனியனை தூக்கி இப்ப வச்சுக்கிற? ஒரு 10 வருஷம் படிச்சு ஆளாகி பெரிய ஆளாகி என்ன ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு செய்து மிகச்சிறந்த துணை உன்னை வந்து நாடுகின்ற அளவிற்கு நீ உன்னை உருவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு தானே இந்த வயது. இந்த வயதை ஏன் வீணடிக்கிறாய்? சொல்லி தரவே மாட்டாங்க. இந்த வயசுல வீணாயிடுச்சுன்னு வச்சுக்க வாழ்க்கை, அந்த வயசுல ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம் என்கின்ற பேர் ஆனந்தத்தோடு பெருங்கருணையோடு தாய்மை மனதோடு நான் சொல்லுகிறேன். கொஞ்சம் கண்ட்ரோலாரு, கடந்து போகட்டும். மகிழ்ச்சியாரு, சிரிச்சிட்டு. சிறிய தவறுகள் ஏதேனும் செய்திருந்தால் பட்டுக்கோட்டை பாட்டு தான் உனக்கு வெற்றி பெறுவதற்கான ரகசியம் இது. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. வெரி சிம்பிள். Life is so beautiful. Don't make it complicated. We make it complicated. டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், உங்க கால்ல விழுந்து சொல்றேன், என் காலையும் தொட்டுக்கிட்டு நான் சொல்றேன். என் அறிவை பெறுவதற்காக என் குழந்தைகள் என் வகுப்பிற்கு வரவில்லை. நம் அறிவை அந்த குழந்தைகளுக்கு தராமல் நாம் காப்போம். அந்த குழந்தைகள் ஏன் வந்திருக்கு தெரியுமா நம்ம வகுப்புக்கு? அவர்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறார்களே தவிர நம் அறிவை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் வரவே இல்லை. Try to be a Christ. When you are inside the classroom, dear my teachers, try to be a Christ. Christ என்ன பண்ணுவார் தெரியுமா? கையில ஒரு ஆடு வச்சிருப்பார். அவருடைய மேய்ச்சல் நிலத்துல நிறைய ஆடு இருக்கும். நான் அந்த மடியில இருக்கிற ஆட ஆக விரும்பின ஒரு காலத்துல. டீச்சர் மடியில உட்கார்றது எவ்வளவு சந்தோஷம் இல்ல? டீச்சர், how are you? Super. Good girl, good boy அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம். என்னுடைய 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர் கனகாம்பர வச்சாலும் வணக்கங்க. தொட்டு பேசிட்டாங்க ஒரு நாள்ங்கிறதுனால 3 நாள் குளிக்கல நான். இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தேன். அவ்வளவு பிடிக்கும் டீச்சர்ஸ், அவ்வளவு பிடிக்கும். நான் போய் எங்க ஃபாதர் கிட்ட கேட்டேன். எங்க பாரிஷ் ஃபாதர் அங்க இருந்தார். நான் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்ச ஒரு ஸ்கூல் ஃபாதர். அவர் என்ன ப்ரொஃபசர்னு கிண்டல் பண்ணி கூப்பிடுவார். ப்ரொஃபசர் கம் அப்படிம்பாரு. சின்ன குழந்தையில இருந்து அவர்கிட்ட நான் படிக்கிறேன். ஃபாதர், ஐ வாண்ட் டு பிகம் a that குட்டி ஆடு. என்னாச்சு உனக்கு? ஜீசஸ் கிரைஸ்ட் மடியில உட்காரணும். டெல் மீ தி சீக்ரெட். ஆனா கிறிஸ்டியன் ஆகக்கூடாது.